இந்த நேயர் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. இந்த ஞாபக மறதியை வைத்து தான் விஜய் பிளே பண்ணிட்டு இருக்காருங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அது தவிர கரூர்ல மட்டும்தான் மரணங்கள் நிகழ்ந்ததுங்கிறாரு. அதான் பெரம்பலூர், இப்போ அரியலூர் முடிச்சுட்டு, அரியலூர் தான் முதல்ல போனார் நினைக்கிறேன், அரியலூர் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறாரு. பெரம்பலூர் போகும்போது போலீஸ் அங்கே கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கே பிளான் நீங்கள் போட்ட ஷெடியூல் மாறி இருக்கு, பிளான் சரியா இல்லை, வேண்டாம் அப்படின்னோது கனத்த இதயத்தோடு நான் அதை வந்து அதுக்கு வந்து நான் அதை கேன்சல் பண்ணுறேன். பிறகு மனப்பூர்வமான மன்னிப்பு பார்க்கலான்னு வந்தால் முடியல, போலீஸாருடைய அறிவுறுத்தலை கேட்டு நான் அங்கேருந்து போக முடியாத நிலை, அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் நாமக்கல்ல இருந்து கரூர் போகிறேன், அப்போது போலீஸார் சொல்லியிருக்கலாமே, அதை ரத்து பண்ணி அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு, அந்த ப்ரோக்ராம் ரத்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் இதையும் சொல்லிடுறேன். அந்த மரணங்கள் வெறுமே 41 மரணங்கள் கரூர்ல மட்டும் நிகழ்ந்ததுன்னு நேயர் சொல்றாரு. கூடுதலா அவருக்கு தகவல் சொல்றேன், மதுரையில 6 பேர் இறந்து போனாங்க இவரோட கூட்டத்துல, திருவாரூர்ல 6 பேர் இறந்து போனாங்க, திருச்சியில 3 பேர், அரியலூர்ல 9 பேர், நாமக்கல்ல 9 பேர். கூடுதல் இந்த 41 பேரோட சேர்ந்து 33 பேர் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி அதிகமா நம்ம பேசினது இல்லை, ஏன்னா 41ங்கிற எண் அதிகமா இருக்குங்கிறதுனால அதுதான் ஹைலைட் ஆகுது. அதனால கூடுதலா கரூர்ல ஏன் சொல்லலைங்கிறீங்களே, நீங்களே இவ்வளவு தூரம் ஒரு இடத்துல நாங்க பேச விரும்பினோம், பேச முடியல, கரூர்ல நாங்க போறோம் அப்படிங்கிறது நீங்களே ஏன் காவல்துறையை மீறி தானே போயிருக்கீங்க. காவல்துறை என் கால் தூசிக்கு சமம். திரும்ப திரும்ப அவர் என்ன சொன்னார், எஸ்ஓபி எங்களுக்கு மட்டும்தானே போடுறீங்க, சிஎம் சார் எங்களுக்கு மட்டும்தான் எஸ்ஓபி அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாரா இல்லையா? நேத்து கூட என்ன சொன்னார், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு நேத்து ஒரு வார்த்தையை விடுறாரு. ஆனா நேத்து உள்ள கூட்டத்துல 5000 பேர் மட்டும் வராங்க, எல்லாருக்கும் சேர் டேபிள் இருக்கு, தண்ணி இருக்கு, உட்கார ஷாமியானா போட்டாச்சு. திருச்சியில 4998 பேரை கூப்பிடுறீங்க எண்ணி, அந்த பாஸ் எல்லாம் கொடுத்து, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் ஏன் கரூர்ல கொண்டு வரல? அது தவிர அன்னைக்கு அங்க இருந்த போலீஸ்காரர் டிஜிபி சொல்றாரு, நிர்மல் குமார்ட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், உங்க தலைவரை பேச சொல்லுங்க, உங்க தலைவரை பேச சொல்லுங்கன்னு சொல்றோம், நான் அவரை ரீச் பண்ணவே முடியாது, ஆதவ் தான் அங்க சொல்லணும்னு நிர்மல் குமார் சொல்லியிருக்காரு. அந்த புகைப்படங்களும் வெளியாயிருக்கு. நாங்க எதையுமே இட்டு கட்டி பேசவே இல்லை. எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி, விஜய் ஏன் பொறுப்பேற்க மாட்டேன் என்கிறார்? 41 மரணங்களுக்கு நானும் காரணம், நீங்க எல்லாத்தையும் நான் தான் காரணம்னு சொல்லல, நானும் காரணம் அப்படின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி, ஒரு மனிதாபிமானம், மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஏன் சொல்ல தெரியல அவருக்கு இன்னமும் கூட? அதைத்தானே நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறோம். நீங்க 1000 திரைக்கதை எழுதிட்டே இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சிபிஐ விசாரணை முடிந்து யாரிடம் தவறு என்று அவரு தப்பு பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? அவரு சொல்றாரு மேடம், மரணத்துக்கு கிடையாது, போலீஸ் என்ன சொன்னாலும் அதை தான் நான் கேட்டேங்கிறாரு. அவர் எப்ப கேட்கிறாரு, இந்த மாதிரி மரணம் ஏற்படுதுங்கிறப்போ கேட்கிறாரு, விட்டு ஓடுங்கன்ற அந்த நிலையில ஓடுறாரு. அவர் என்னைக்காவது கேட்டாரா? திரும்ப திரும்ப சிஎம் சார், சிஎம் சார், ஸ்டாலின் சார், அங்கிள் எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தினார், மிக மிக கீழ்த்தரமான வார்த்தைகளால் எங்களுடைய தலைவரை பேசினாரா இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க திமுகவினர் இப்படியான வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னு. எப்படி கொதிப்படைந்த நிலையில் நாங்கள் இருந்தோம், அதற்கு எங்களுடைய தலைவர் எப்படி கண்ணியமாக ரியாக்ட் பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள்னு சொன்னவர் எங்களுடைய தலைவர். அதை தவிர அன்றைக்கே இரவோடு இரவாக சென்று அந்த மரணித்த அந்த குடும்பங்களை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொன்னவர். உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக நிவாரணம் அறிவித்தவர். இதுல கூடுதலா 41 குடும்பங்களுக்கு நாங்கள் நிவாரணம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. வேலை வாய்ப்பை நியாயப்படுத்தி பேசுறாரு. எங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுப்பதிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உடனடியாக அப்போ வந்து முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு போனாரு, அமைச்சர் ஸ்பாட்டுக்கு போறாங்க, உடனடியாக நிவாரண தொகை கொடுக்கப்படுது, காயமடைந்தவர்களுக்கு தொகை கொடுக்கப்படுது, காயமடைந்தவர்கள் நேரில் போயிட்டு மீட் பண்ணி ஆறுதல் சொல்றாரு. உடனடியாக இது ஒரு அவ்வளோ இன்வால்மெண்டா செயல்பட்டாங்க. அப்போ விசாரணை பாதிக்கும், விஜய் பேசுறது மட்டும் விசாரணை பாதிக்கும் அப்படின்னா அப்ப அன்னைக்கு செயல்பட்ட அரசு அப்போ அதுக்கு ஃபேவரா மாறாதா? ஃபேவரா மாறுச்சா? மாறல இல்ல. ஆனா எங்களுடைய தலைவர் முதல்வர் என்ற கடமையிலிருந்து நழுவவில்லை. விஜய் நழுவி இருக்கிறார்ங்கிறத நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி இவர்களுக்கு நீங்கள் அனுதாபம் சொல்ல வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும்னா முதல்வரை பதவியேற்ற மறுநாளே போயிருக்கலாம். இப்ப எப்ப போயிருக்காரு? விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு உனக்கே நான் அடிமையாக இருப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கரூர்ல ஒரு இடைத்தேர்தல் வர வேண்டிய சூழலை உருவாக்கி விட்டு இப்போ அங்க போயிருக்காருங்கிறதா உண்மை. அதை தவிர நீங்க கேக்குறீங்க சிபிஐ விசாரணையை மடைமாற்றம் செய்யுமான்னு. இது அப்படியே போய் மடைமாற்றம் செய்துருங்கிறத நாங்க சொல்ல விரும்பல, ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும்.
இந்த நபர்கள் இந்த நேற்று வேலை பெற்ற இந்த நபர்கள் நாளைக்கு சாட்சி சொல்ல வருவாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லையா, நாங்க தான் போய் விழுந்தோம், நாங்க தான் தற்கொலை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற நிலை தானே சொல்லுவாங்க. அதுதானே தவறு. அதைத்தான் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறோம். அதை தவிர ஒரு தவறான மனோநிலையை உருவாக்குகிறார். நீங்க படிக்க வேண்டாம், ராத்திரி பகலா கஷ்டப்பட வேண்டாம், டியூஷனுக்கு போக வேண்டாம், ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ்க்கு போக வேண்டாம், என்னுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் வந்து செத்து போங்க, இல்ல போய் செத்து போங்க, உங்களோட குடும்பத்துக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்னு. ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படின்னு பார்த்தா இல்ல அரசு வேலை கொடுக்கலாம்னா நீட்டுக்காக தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கும் கொடுக்கலாம். சரி சரி, அந்த மாதிரி கொடுக்கறாரா? இல்லையே, கொடுக்கலையே. கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வேலை கொடுப்பதற்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன என்பதை நேத்து நீதிமன்றமே கேட்டுச்சு.